Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அடுத்தடுத்த நாட்களில் 2 இடங்களில் திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். கும்பேஸ்வரர் வடக்கு வீதி ஸ்ரீராம் ஹேண்டிகிராப்ட்ஸ் நிறுவனத்தின் மேற்கூரையை பிரித்து கடந்த 28ஆம் தேதி 2,90,000 ரூபாய் திருடப்பட்டது. இதில் பிடிப்பட்ட 5 பேரிடமிருந்தும் 2,51,000 ரூபாய் ரொக்கப்பணம், 3 பைக்குகள் மற்றும் 5 செல்போன்கள் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் கடந்த 29ஆம் தேதி வீரமுத்து என்பவர் வங்கியிலிருந்து எடுத்து வந்த 90,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை ஸ்கூட்டருக்கு அடியில் வைத்துவிட்டு டீ குடிக்க சென்றபோது மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். கும்பகோணத்தில் 2 இடங்களில் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவங்களால் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூரில் பொதுமக்களிடம் பணம் பெற்று ஏமாற்றிய 2 சிறுவர்கள் உள்பட 5 பேர் பிடிபட்டனர். கடலூரைச் சேர்ந்த ஒருவரிடம் பகுதி நேர வேலை வாங்கித் தருவதாக கூறி கோவையைச் சேர்ந்த ஷானுதீன், இம்தியாஸ், சையத் ரகுமான் ஆகியோர் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நிலையில் 3 பேரும் பிடிபட்டனர். இதேபோல் கடலூரில் பரிசு கூப்பன் வழங்கி 3,000 ரூபாய் மோசடி செய்த 17 வயது சிறுவர்கள் 2 பேரும் பிடிபட்டனர். தமிழகத்தில் பொதுமக்களிடம் பல்வேறு ஆசை வார்த்தைகள் கூறியும் ஆன்லைன் மூலமாகவும் நாள்தோறும் பல்வேறு மோசடிகள் நடைபெற்று வருவதாகவும் விடியா அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை அடையாறில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சா சிக்கியது. அடையாறு பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒடிசாவைச் சேர்ந்த நயகராத் என்பவரிடமிருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சர்வதேச போதைப்பொருள் சந்தையாக தமிழ்நாட்டை மாற்ற விடியா திமுக அரசு திட்டமிட்டுள்ளதா என மக்கள் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மூதாட்டியை கட்டிப்போட்டு 4.5 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற 3 பேர் சிக்கினர். ஷேக் ஹுசைன்பேட்டை கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டிப்போட்டு அவரிடமிருந்த நகையை மர்ம கும்பல் திருடிச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரிலான விசாரணையில் பஸ்ருதீன், பார்த்திபன் மற்றும் பிரகாஷ் ஆகிய 3 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் குற்றங்களால் மக்கள் வீட்டில் இருக்கவே அச்சப்படும் நிலை உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 7 லட்சம் மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நியூ டவுன் பைபாஸ் சாலையில் நடைபெற்ற சோதனையில் காரில் கடத்தி வரப்பட்ட 300 கிலோ எடையுள்ள செம்மரக்கட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக ஜமுனாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் பிடிபட்டார். கடத்தல்காரர்களின் வசந்த காலமாக திமுக ஆட்சி திகழ்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது.